வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி நல்லா பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம தேர்ட் வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டுக்கு மேலே தான் ஓப்பனே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் சைடு வேஸ்லேயே முடிஞ்சுது. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூணுலேயுமே நம்ம கொடுத்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனிச்சு. அதையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைடு செட்டப்பில் தான் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பனே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணதில்லை. சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரினால இவங்க கண்ட்ரோல் தான் இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாகவே சைடு செட்டப்பில் முடிஞ்சது காரணம் சென்செக்ஸ் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நாளைக்கு இப்போ என்னால் மார்க்கெட்டை பார்த்தோம்னா இந்த கடந்த ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கேப் அப்பு தான். இந்த இடம் தான் கேப் டவுன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் அப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பு, அடுத்து ஒரு கேப் அப்பு, இப்படி தான் மார்க்கெட் போயிட்டு நம்ம கொடுக்குற லெவல்ஸ் தாண்டி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா எந்த கேண்டிலில் மூவ்மெண்ட் கிடையாது. அதாவது கேப் அப்பில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்க ஒழிஞ்சு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு எந்த ஒரு இதுவே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கேண்டில் பார்த்தாலும் தெரியும். ஒவ்வொரு கேண்டில் கடையில் கேப் அப் தான் இருக்கும் ஒழிஞ்சு அந்த கேண்டில் உளுந்த பிறகு ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸும் கிடையாது. அதுமாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த ஹைங்கிறது டபுள் டாப்பாக இருக்கும். அதுக்கு இடையில பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஃப்ரெண்ட்ஸ், டேயில் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 22,506, 588, 590 இந்த ரேஞ்ச் சொல்கிறப்ப மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த இடம் டபுள் டாப்பாக செலக்ட் ஆகும். நம்ம இந்த இடம் வரும்போது செல்லிங் வரும் சொல்லியிருந்தோம். அதுபோல் தொட்டுட்டு இந்த டபுள் டாப்பில் செல்லிங் வந்துச்சு. ஆனால் டபுள் டாப்பில் பிரேக் பண்ணிடுறாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை மறுபடி இந்த இடத்த இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டாப்புங்கிறது 23,807. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 23,700 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் இருக்கும். இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டு ஒரு சின்ன சர்க்கிள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட அது கிட்ட இருக்குது. இப்போ மார்க்கெட்டை இருக்கிற பொறுத்தளவுக்கு 23,330 இருக்குது. நம்ம எதிர்பார்க்க இடம் எங்கே செல்லிங் வரும்னு எதிர்பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட 23,600, அது கிட்டத்தட்ட 270, 280 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சு போனால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,412 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,553, அடுத்து 23,650. அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,292 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா 23,207 அப்படிங்கிறது நீங்கள் டேவோட லோ, அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,136 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த 550 வரைக்கும் ஈஸியாக போயிடும். இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் செட்டப் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு. நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனில் டேயில் போடணும், அந்த லொக்கேஷன் கிட்ட இந்த இடம் வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில ஒரு செல்லிங் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் போகும் பட்சத்தில் மார்க்கெட் நம்ம புல்லிஸ்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி டேவோட லோவில் சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் ட்ரேட் ஆகும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் வரைக்கும் வந்தாலுமே மார்க்கெட் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போகும். இது பை அண்ட் டிப் மார்க்கெட் தான். மார்க்கெட் இறங்கினாலும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இது டே கேண்டில் படி பார்த்தாலும் மார்க்கெட் புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. 15 மினிட்ஸ் படி பார்த்தாலும் இந்த டே பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த இடம் வர்றப்ப நம்ம ஒரு இந்த இடம் டபுள் டாப் ஏரியா வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோன்னா அதில் செல்லிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இந்த ஹை இருக்குது பாருங்கள், இது பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
அது மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா அது ஓப்பன் அதுக்கு மேலே ஓப்பன் கீழே கொடுத்து மேலே க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷ்கான செட்டப் தெரியுது. இருந்தாலும் நம்ம ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன் சொல்லியிருக்கோம், அது பிரேக் பண்ணிட்டான்னு பார்ப்போம். பிரேக் பண்ண மாதிரி தெரியல. இது நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். இப்போ இதுபடி பார்த்தா இந்த இடம் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் 52,800 இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் நெருக்கி போகிறப்ப மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த கேப்பப் கொடுத்து இதுக்கு மேலே இன்றைக்கி மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அதுமாரி ஏதோ கேப்பப் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் போது ஃப்ளாட்டான மார்க்கெட்டாக இருந்தால் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டால் ஒரு செல்லிங் இருக்கும். அதாவது அந்த இடத்துல செல்லிங் வந்து இந்த நம்ம கீழே கொடுத்துருக்க பாருங்க ஒரு பிரேக் அவுட் ஏரியா, அது 52,000. இந்த 52,000க்கும் 52,800க்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதேபடி சரி ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 52,486 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,685 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசன்ஸ் ஏரியா. இந்த ஏரியா அதாவது 685 to 700ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா இங்கேருந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா. ஒருவேளை ஒரு கேப்பாக பிரிஞ்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்த மூவ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் தொட்டால் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி அதாவது இந்த இடத்துக்கு மேலே ஒரு கேப்பாக இருக்கணும், இல்லை இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசன்ஸ் ஏரியா. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இங்கே தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த 52,685 700 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 53,174ங்கிற அடுத்த ரெசன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும், இல்லைன்னா அந்த ஃபஸ்ட் ரெசன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த செகண்ட் ரெசன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அந்த செல்லிங் ப்ரெஷருக்கு வாய்ப்பு இல்லை. இதை தாண்டிடுச்சுன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேபோல் ஒரு சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் வரைக்குமே நம்ம ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வீக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தாண்டது ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. நாளைய மார்க்கெட் வந்து இந்த ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம ஓப்பனை பொறுத்து செட்டப்பில் தான் அமையும். ஏன்னா ஒருவேளை இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியாது மார்க்கெட் இறங்குச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து இறங்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். இந்த டேவோட லோ வரைக்கும் கூட இல்லை அதுக்கு கீழே கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஒருவேளை ஃப்ளாட்டாக இல்லைன்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் புல்லிஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் அடுத்தது புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடங்கிறத டபுள் டாப் ஏரியா அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. இப்போ பார்த்தோம்னா இதுக்கு மேஜர் ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் வரும். இப்போ இந்த ட்ரெண்ட் நம்ம இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லைன் அப்படியே காப்பி ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் வந்து ஒரு சேனலாக வேலைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அப்படியே காப்பி பண்ணி கீழே வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட், அதாவது சேனலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட் வந்து இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது 77,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. அங்கே தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் இருக்கும். இப்போ அதை போல தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே கிட்டத்தட்ட இந்தமாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பில் வரனால இந்த இடத்துல ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் வேணால் இந்த ஹையில் போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் அடுத்த மூவ் இருக்கும். ஸோ ஓகே 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 76,907 அப்படிங்கிறது இந்த டேவோட ஹை, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 77,436, அடுத்து 77,766. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டேவோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 77,435 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 75,879, அடுத்தது 75,467 நேத்தோட ஹை. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் இதில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்டு தேர்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன், நம்ம நிஃப்டியில் அதை மாதிரி சொல்லியிருப்போம். இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஏரியாக்குள்ளே வர்றப்போ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்பயுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலேயும் ஒரே மாதிரி செல்லிங் செட்டப் வந்துச்சுனாலே மார்க்கெட்டில் அங்கேருந்து ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை அப்புறம் செட்டப்பில் தான் இப்போ இருக்குது. ஆனால் செல்லிங்னா இழந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ 76,800 இருக்குது. நம்ம சொல்லி 77,800, 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ரேஞ்ச் ஒட்டா மட்டும் செல்லிங் வரும். அது அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள வரைக்கும் போயிட்டு தான் அப்புறம் ஃபால் இருக்கும்.
ஃபஸ்ட்டு அப்சைடு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சில் போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுநாள் ஒரு கேப் அப் கொடுத்தா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்குமே ஸ்ட்ராங் தான். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் கொஞ்சம் வீக்காக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு உடச்சிதுன்னா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்கிற ஏரியாக்குள்ளே இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு திருப்பி இறங்குனுச்சுன்னா இந்த ஃபஸ்ட்லாம் உடச்சிதுன்னா அடுத்தடுத்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுனால மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே போகாத வரைக்கும் ஒரு செல்லிங் இருக்காது. அது வரைக்கும் செல்லிங் கிடையாது. அது வரைக்கும் என்ன தான் இறங்கினாலும் அப்சைடு போகும். இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.